86வது தசகம். ருக்மிணி சுயம்பரத்துல யாதவர்கள் கிட்ட தோத்து போனதால அபிமானம் நஷ்டப்பட்ட சால்வன் பரமசிவனை தபசு பண்ணி சௌபம் அப்படிங்கிற திவ்ய விமானத்தை சுவீகரிச்சுண்டு பலவிதமான மாயா பிரவൃத்திகளையும் செஞ்சு நடந்த அந்த சால்வன் பகவான் கௌரவபுரியில போயிருந்த டைமில் பகவானோடு ராஜதானியாயிருக்கிற துவாரகைய எதிரிட்டான். பிரத்யும்னன் யாதவ சேனைகளை எல்லாம் சேர்த்து நிப்பாட்டிண்டு சால்வனை எதிர்த்து நின்று யுத்தம் செஞ்சு சால்வனோடு மந்திரியும் ரொம்ப ரொம்ப வீர பராக்கிரமசாலியுமான தியுமான் அப்படிங்கிறவனை பிரத்யும்னன் நிகிரகிச்சான். இந்த யுத்தம் 27 திவசம் தொடர்ச்சியாயிட்டு நடந்தது. பைஷ்மி விவாஹே ருக்மிணி சுயம்பரத்துல யதுபல விஜிதஹா யாதவ சைன்யத்தால தோக்கடிக்கப்பட்ட சால்வா அந்த சால்வராஜா சந்திரசூடாது பரமசிவனிலேந்து சௌபம் அப்படின்னு பேர் இருக்கிற விமானத்தை விந்தன் சம்பாதிச்சுட்டு மாயி பலவித மாயாஜால பிரவൃத்தியில எபிலிட்டி இருக்கிற சால்வன் அப்படிங்கிறவன் பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்றார், தொய் பகவானே நீங்கள் குரூன் வசதி ஹஸ்தினாபுரியில தாமசிக்கிற காலத்துல ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகையில இல்லாத டைமை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு தொதுபுரி துவாரகைக்கு போயிட்டு அபியபாங்சீத் துவாரகைய ஆக்கிரமிச்சான். பிரத்யும்னன் அகில யதுபடைஹி எல்லா யாதவர்களோடும் கூடிட்டு தம் அந்த சால்வனை நிருந்தன் தடஞ்சு நிப்பாட்டினான். தஸ்யா சால்வனோடு அமாத்தியம் மந்திரியும் உக்ரவீரியம் ரொம்ப சக்தியோடு கூடி இருக்கிறவனுமான தியுமான நெக்ரஹீது கொல்லவும் செஞ்சார் பிரத்யும்னன். സമരഹ സാൽവനുമായിട്ട് യാദവர்களோട് യുദ്ധം 27 അഹാന്തഹ 27 അഹാന്തം 27 നാൾ വ്യജനീച്ച കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് തുടർന്ന് നിന്നത്. രണ്ടാമത് ശ്ലോകം. இந்த வார்த்தை தெரிஞ்சோன பகவான் பலபத்ரனோடு கூடி அதிசீக்கிரமா சால்வனை எதிரிட்ட சால்வனோடு சைன்யமெல்லாம் அதுக்குள்ள நிறைய இல்லாம போயிருந்தது. யாதவர்கள் சால்வனோடு சைன்யத்தை நிறைய இல்லாம பண்ணிட்டா. அப்படி சைன்யங்கள் கம்மியா இருக்கிற அந்த சால்வனை பகவான் பலராமனோடு கூடி எதிரிட்ட யுத்தத்தோடு நடுவுல சால்வன் கதையால பகவானே உங்களோடு சார்ங்கத்தை தட்டி போட்டானாமே. அது மட்டுமில்லை, மாயாஜால பிரயோகத்தால உங்களோடு அப்பா வசுதேவரை உண்டாக்கி உங்களோடு கண்ணு முன்னால கொல்லவும் செஞ்சானாமே. கொஞ்ச நேரத்துக்கு அதனோடு பரமார்த்தம் தெரியாதக்கு நீங்கள் சங்கடப்பட்டேள் அப்படின்னு சிலவா சொல்லத்தான் சேரா. அதானது பூர்ண சத்குண ரூபமாயிருக்கிற நீங்கள் உங்களுக்கு துக்கம் டென்ஷன் இப்படி இருக்கிற விகாரங்கள் ஒன்றும் இல்லை.
அதனாலேயே நீங்கள் சங்கடப்பட்டேள் அப்படிங்கிற விஷயத்தை வியாச பகவான் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் 77ஆம் அத்தியாயத்தில் 31வது ஸ்லோகத்தில் நிஷேதிக்கவும் செஞ்சிருக்கார். தாவது யுத்தம் அப்படி கண்டினியூஸ் ஆகிட்டு 27 நாள் நின்னோன துவம் கிருஷ்ணா நீங்கள் ராமசாலி பலராமனோடு கூட துவரிதம் அதிவேகம் உபகதா துவாரகைக்கு திரும்பி போனார். கண்டித பிராய சைன்யம் யாதவர்களோடு சக்தி பராக்கிரமத்தால மேக்சிமம் சைன்யங்களும் இல்லாம ஆயிடுத்து. சௌதேசம் அந்த சால்வனை சௌபேசம் அந்த சால்வனை நெருந்தாக நீங்கள் எதிரிட்டு சகாச்ச சால்வனாகட்டும் கதையால தே உங்களோடு ஷார்ங்கம் அப்படிங்கிற வில்ல அப்ரம்சயா கிலா தட்டி கீழே போடவும் செஞ்சானாமே. அபி தவ புரதகா உங்களோடு முன்னால வச்சே மாயாதாதம் மாயையால உண்டாக்கின உங்களோடு அப்பாவான வசுதேவரை வியஹிம்சீது கொல்லவும் செஞ்சானாமே. தது அது துவயா உங்களால அபி கூடியும் க்ஷண அர்த்தம் ரொம்ப கொஞ்ச சமயத்துக்கு நாத்ஞாயி அது மாயையாக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலையாமே. இது இப்படின்னு ஏகே சிலரெல்லாம் ஆஹுஹு சொன்னா. தது அது இதம் இப்படி சொன்னத நீங்க கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட அப்பா மரணப்பட்டார் அப்படின்னு நினைச்சு சங்கடப்பட்டத அவமதம் சரி கிடையாது அது அப்படின்னு வியாச பகவானே நிஷேதீத் எதிர்த்து சொல்லியிருக்காரே. உங்களுக்கு தெரியாததாயிட்டு ஒன்றும் இல்லை, மாயை உங்களை டச் பண்ணாது. பகவான் பூர்ண ஸ்வரூபமாக்கும் பூர்ண அவதாரமாக்கும். அதனால இந்த மாயையோடு விஷயங்களாயிருக்கிற சங்கடம் டென்ஷன் இதொன்னும் உங்களுக்கு உண்டாகாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் 77வது அத்தியாயத்தில் 31வது ஸ்லோகத்தில் இதை வியாச பகவான் கிளியர் பண்ணியிருக்கார். குவ சோகமோஹௌ ஸ்னேஹோ வா பயம் வா ஏ அஜ்ஞசம்பவாஹ குவ ச அகண்டித விஜ்ஞான ஞான ஐஸ்வர்யஹ து அகண்டிதஹ. क्व शोगमोहौ स्नेहो वा भयं वा यज्ञसम्भवा क्व चागण्डितविज्ञान ज्ञानैश्वर्यस्त्वगण्डिता. സർവജ്ഞനും സർവ ഐശ്വര്യപൂർണനുமான ഭഗവാൻ കൃഷ്ണന് ശോകമോഹ ഭയ സ്നേഹ விஷயங்கள் எப்படியாக்கும் பாதிக்கும்? சால்வனோடு நிஸ்சாரமான மாயைக்கு எப்படியாக்கும் பகவானை ஜெயிக்கிறதுக்கு சாதிக்கும்? இப்படின்னு வியாச பகவான் இதுல கிளியர் பண்ணியிருக்கார். அதனால பகவல் மாயை அப்படிங்கிற மாயைக்கு முன்னால சால்வனோடு மாயை ஒன்றும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தையே ஆக்டிவேட் பண்ற பகவானோடு மாயை. அப்படி இருக்கிறத இந்த பிரபஞ்சத்தில் உண்டான ஒரு துஷ்டனான ஒருத்தனோடு மாயா பிரயோகம் எப்படியாக்கும்? பகவானை அட்டாக் பண்ணும். அதனால சால்வனோடு மாயை பகவானை
ശോകമോഹങ്ങളിലെ മുഴുകടിക്കലൈ. മൂന്നാவது ஸ்லோகம். கோபம் வந்த பகவான் சௌபம் அப்படிங்கிற விமானத்தை கதையால அடிச்சு தகர்த்து சமுத்திரத்துல போட்ட சுதர்சனத்தால திடீர்னு சால்வனோடு கழுத்தை முறிச்சு போட்டோன தந்தவக்திரன் ஓடிண்டு வந்து பகவான் கிட்ட யுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு கதா பிரயோகம் நடத்தினான். பகவானோடு கௌமோதகி அப்படிங்கிற கதையால உடனடியா பகவான் அவனை நிகிரகிச்சார். புண்ணியசாலியான அவனும் சிசுபாலன மாதிரி பகவான் கிட்ட ஐக்கியம் பிராபிச்சான். இந்த அவதாரம் ஆல்ரெடி நீங்கள் மனசுல உறப்பிச்சிருக்க. அர்ஹதை இருக்கிறவாளுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கறதுக்கு ஆயிட்டான அவதாரமாக்கும் ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது. சௌபம் சௌபம் அப்படிங்கிற விமானம் கதா சூர்ணிதம் பகவல் கதையால அடிபட்டு തകർന്ന് തരിപ്പണമായി പൗഡർ അയച്ച് ഉദകനിതൗ ക്ഷിപ്തൗ ഉദകനിതൗ ക്ഷിപ്ത്വാ സമുദ്രத்துக்கு அந்த பொடிகளை വലിച്ചെറിஞ்சிட்டு സാൽവേ അഭി സാൽവനെ കൂടിയും ചക്രേണ സുദർശന ചക്രത്താല മങ്ഷു ദിടീന് ഉൽകൃത്തെ കഴുത്തറുത്ത് കൊല്ലപ്പെട്ടാൻ അന്ത സാൽവൻ. அப்போது ദന്തവക്ത്രൻ പ്രസഭം ദിടീന് അഭിപതൻ ചാടി വിഴുന്താൻ ഭഗവാനോട് നേരെ. തേ ഭഗവാനെ ഉങ്ങളെ ഗതാം ഗതയാല അഭ്യമുഞ്ചത് അടിക്கவும் செஞ்சான். சுகிருதநிதி புண்ணியம் செஞ்ச அசௌ அபி அந்த தந்தவக்திரனை கூடியும் கௌமோதகி அப்படிங்கிற பகவானோட கதையால ஹதஹா பகவான் அந்த கௌமோதகி கதையால பகவானோட கௌமோதகி கதையால அவன் கொல்லப்பட்டான். அப்போது ചൈദ്യവത് ശിശുപാലന മാതിരി ഐക്യം പ്രാപത് ഭഗവാനിലെ സായുജ്യമുക്തി പ്രാപിച്ചാൻ ദന്തവക്ത്രൻ. ഏഷ അവതാരഹ இந்த ശ്രീകൃഷ്ണ പൂർണ്ണാവതാരം പൂർവം മുന്നാലെ ത്വയി ഭഗവാനെ ഉங்களில திருடமனசாம் மனசு திருடமாயிட்டு உറപ്പിச்சிருக்கிற சர்வ ஏஷாம் எல்லாரோடும் மோட்சண அர்த்தஹ மோட்சம் கிடைக்கிறதுக்கான அவதாரமே தான். அதில் டவுட் ஒன்றுமில்லை. ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தில் எத்தனை பேருக்காக்கும் பகவான் மோட்சம் கொடுத்துருக்கேள் கிருஷ்ணா. துஷ்டர்களுக்கு கூடியும் மோட்சம் கொடுத்தது அவ பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச സുഹൃതത്താലെയാക്കുമേ. നാലാவது ശ്ലോകം. ഭഗവാൻ ഇന്ദ്രപ്രസ്ഥത്തിലേന്ത് തിരുമ്പി വന്നதுக்கு அப்புறம் கௌரவ சபையில நடந்த கள்ளச்சூதில பாண்டவர்களும் பத்னி பாஞ்சாலியும் பணைய பொருள்களானதனால துஷாசனன் பாஞ்சாலியோட வஸ்திரத்துல பிடிச்சு இழுத்து பாஞ்சாலி அழுது பிரார்த்திச்சதால பாஞ்சாலிக்கு ஒருபோதும் ஒடுங்காத்த வஸ்திரமாலையை பகவான் உண்டாக்கி கொடுத்தார். அதுக்கப்புறம் காட்டுல சாப்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி சிஷ்யர்களோடு கூடி வந்த துர்வாசாவை பயந்த பாஞ்சாலி பகவானை தியானிச்சோன அங்க வந்து சேர்ந்த பகவான் அலம்பி கமுத்தி வச்சிருந்த பாத்திரத்துல இருக்கிற ஒரு கீரையோடு இலைய சாப்பிட்டு அந்த முய்களோட கூட்டத்தை ஃபுல்லா வயிறு ரொம்பி ஏப்பமிடவே வச்சுப்பிட்டே. அந்த அளவுக்கு மகிமையாக்கும் பகவானுக்கு அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். பாஞ்சாலியோடு 2 ஆபல்
ഘട്ടങ്ങളിல பாஞ்சாலியை காப்பாத்துறதுக்கு பகவான் ஓடி வந்த கதையை பட்டதிரி பகவான் கிட்டேயே சொல்லறதையாக்கும் நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். அதா மங்களகரமான இன்னொரு கதையை சொல்லறேன் பகவானே அப்படின்னு சொல்லி இந்த பட்டதிரி ஆரம்பிக்கிறார். தொய் பகவானே, நீங்கள் ஆயாதே துவாரகைக்கு திரும்பி வந்த சேஷம் குரு சதசி ஹஸ்தினாபுரியில ஜாதே கிலா ஒரு சில விஷயங்கள் உண்டாச்சே பகவானே. தியூதகே சூதாட்டத்துல ஏமாத்தப்பட்டு சமாயதாயாக வலிச்சழைக்கப்பட்ட பணையப் பொருளாயிருக்கிற அந்த பாஞ்சாலி கிரந்தந்தியாக சத்தமா அழுதோன யாஜ்ஞசேனியாக திரௌபதியோடு பஞ்சபாண்டவர்களோடு பத்னியான அந்த பாஞ்சாலியோடு சேலமாலா மாலை மாதிரி நீண்டு நீண்டு கிடக்கிற வஸ்திரத்தை துவம் பகவானே நீங்கள் சகருணம் காருண்யத்தோடு கூடி அனந்தாம் ஆரம்பத்தோடு அச்சம் அப்படிங்கிறத அகிருதாக இல்லாமாக்கிட்டேளே. அதானது அந்த சாரியை இழுக்க இழுக்க வந்துட்டே இருந்தது, அந்த சேலைக்கு ஒரு எண்டே இருக்கலையே. அதா அதுக்கப்புறம் வனாந்தே வனத்துக்குள்ள வச்சு அன்னாந்த பிராப்தா எடுத்தா தீராப்த அன்னம் கொடுக்கிற அக்ஷய பாத்திரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் திரௌபதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அலம்பி கம்தினானா அதுக்கப்புறம் அதுலேருந்து உணவெடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு தான் அதுலேருந்து சாப்பாடு கிடைக்கும். அப்படி அலம்பி கமுத்தினதுக்கு அப்புறம் பிராப்தா அங்க வந்து சேர்ந்த சர்வ அம்சஜா முனி பரமசிவ அம்சஜனான துர்வாசா முனி அங்க வந்ததால சகித திரௌபதி பயந்து நடுங்கின திரௌபதியால சிந்திதஹா பகவான മനസ്സിൽ நினைக்கப்பட்டோன பிராப்தஹா திரௌபதிக்கு முன்னால வந்து சேர்ந்த பகவான் சாகான்னம் அந்த அலம்பிக்கமுத்தின அக்ஷய பாத்திரத்துல ஒரே ஒரு கீரை இலை ஒட்டின்னு இருந்ததே, அந்த ஒட்டி பிடிச்சிருந்த அந்த கீரை இலைய அஸ்னன் சாப்பிட்டுட்டு முனிகணம் துர்வாசாவும் கூட நிறைய சிஷ்யர்களோடு கூடிதான் இந்த துர்வாசா எங்க போனாலும் போவர். அப்ப சிஷ்ய கணங்களும் பகவான் அந்த கீரை இலைய சாப்பிட்ட உடனே அந்த முனி கூட்டங்களோடு வயறு ஃபுல்லா ரொம்பி அவளுக்கு நீ பசியே இல்லை அப்படிங்கிற அவஸ்தை உண்டாச்சு. அவளையெல்லாம் பகவான் திருப்திம் அந்தம் கிருதஹா திருப்திப்படுத்தினேளே. ஆபத்து வரத்த உருகி கூப்பிட்டானா ஆபல் பாந்தவனாயிட்டு பகவான் ஓடி வருவேளே கிருஷ்ணா. 5வது ஸ்லோகம். கௌரவர்களும் பாண்டவர்களும் தம்மில யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த யோசனை நடந்துட்டு இருக்கிறத பாண்டவர்களோட சைடிலேருந்து அர்ஜுனன் வந்து பகவான் ஒருத்தரே எனக்கு கூட நின்னா போரும் அப்படின்னு ஸ்வீகரிச்சார். துரியோதனன் ரிக்வெஸ்ட் பண்ணினதுக்கு தகுந்த மாதிரி யதுகுல சைன்யத்தை எல்லாம் துரியோதனனுக்கு விட்டு கொடுத்தாள் பகவான். பாண்டவர்களுக்காக தௌத்தியம் வகிச்சுண்டு தூதனாயிட்டு நீங்கள் ஹஸ்தினாபுரிய பிராபிச்சல். நீங்கள் அங்க சொன்ன வாக்குகள் பீஷ்ம துரோணாதிகளால பகுமானிக்கப்பட்டது இருந்தா கூட துரியோதனன் உங்களை இன்சல்ட் பண்ணினார். முனிகள் தொடங்கின உத்தமர்கள் ரொம்பி வழியற அந்த ராஜசபையில பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தேளே. ஹஸ்தினாபுரத்தை கம்ப்ளீட் ஆயிட்டு நெடுங்க வச்சுட்டு பகவான் திரும்பி வந்தேளே. அதா இனியும் பகவானோடு மங்களகரமான ஒரு கதையை நான் சொல்றேன் கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி சொல்றார். யுத்த உத்தியோகே குருட்சேத்திர யுத்தத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறத மந்திரே
മിളതി സതി പല പല കൂടിയാലോചനകളും നടന്നിട്ട് ഫൽഗുനേന അർജുനനാല് ത്വമേകഹ ഭഗവാൻ ഒരേ ഒരു വൃതഹ ആൾ മട്ടും പോരും സാരഥിയായിട്ട് அப்படின்னு ഉറപ്പിക്കപ്പെട്ടത്. നിങ്ങൾ மட்டும் போரும் யாதவ சைன்யம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னார். கௌரவ்யே துரியோதனன் துரியோதனனுக்கு பகவான் ദത്ത സൈന്യ യാദവ സൈന്യബലത്തെ എല്ലാം കൊടുത്ത് പാണ്ഡവാർത്ഥം പാണ്ഡവർകൾക്കായിട്ട് ദൂത്യകൃത് ഒരു ദൂതനായിട്ട് പ്രവർത്തിച്ച് ஒரு சில புக்ல தௌத்யகிருத் அப்படின்னும் இருக்கு. தூத்யகிருத் அப்படி இல்லைன்னா தௌத்யகிருத் പാണ്ഡവർകൾക്കായിട്ട് ഒരു ദൂതനായിട്ട് പ്രവർത്തിച്ച് കരിപുരം ഹസ്തിനാപുരിക്ക് അഗമഹ പോകവും ചെഞ്ചേളെ ഭീഷ്മദ്രോണ ആദിമാന്യേ ഭീഷ്മർ ദ്രോണർ തുടങ്ങിയ മുഖ്യർകളെല്ലാം ഭഗവാനെ നന്ന റെസ്പെക്ട് ചെഞ്ച് വരവേറ്റ തവ വചനേകലു ഉങ്ങളോട് വാക്കുകളെ കേട്ടിട്ട് കൗരവേണ ദുര്യോധനൻ திக்ருதேகலு സ്വീകരിക്കാம இருக்கவும் செஞ்சானே இன்சல்ட் பண்ணவும் செஞ்சானே அப்போது முனி சதசில இருக்கிற முனிகளோடு முன்னால வச்சுட்டு அப்படி இல்லைன்னா முனிகள் எல்லாம் இருக்கிற அந்த சதசில வச்சுட்டு விஸ்வரூபம் വ്യാവൃണ്വൻ വിശ്വരൂപത്തെ ഭഗവാൻ കാട്ടിക്കൊടുത്തേളേ. എന്നിട്ട് പുരീം ഹസ്തിനാപുരിയെ ക്ഷോഭയിത്വ കോപത്തോടുകൂടി ഇളക്കി മറിച്ചിട്ട് ആഗതഹ അബോധ് നിങ്ങൾ അങ്ങേന്ന് ദ്വാരകയ്ക്ക് തിരുമ്പി പോകവും ചെഞ്ചേലേ. 6ാவது ശ്ലോകം അർജുനനോട് സാരഥിയായിട്ട് നിങ്ങൾ യുദ്ധ ആരംഭത്തില് ഭീഷ്മദ്രോണാദികളാണ് ഗുരുക്കളെയും മറ്റു ബന്ധുക്കളെയും நிகிரகிக்கிறது எப்படி அப்படிங்கிற கருணை அர்ஜுனனுக்கு வந்ததால யுத்தத்துல താല്പര്യമില്ലാമ നിന്ന വീരനാന അർജുനനെ பார்த்துட்டு ഹേ സഖാവേ എന്നെ ഒരു ചാബല്യമാക്കും ഇത് ആത്മാവ് നിത്യനാക്കും ആത്മാവെ കൊല്ലർത്തുകാർക്കും സാധിക്കാതെ ആത്മാവ് ഏകനാക്കും ഭിന്നഭാവത്വം ഇല്ലാത്തതാക്കും அப்படியாக்குமானா ആരെ കൊല്ലറാ ആര് ചത്തു പോരാ இந்த தத்துவத்தை நினைச்சுட்டு கொல்லறதுக்கான அந்த ஒரு தயக்கத்தை உபேட்சிச்சு நீ എന്നിലെ ആത്മാവെ സമർപ്പിച്ച് ക്ഷത്രിയ ധർമ്മத்துக்கு ചേർന്ന യുദ്ധത്തെ ചെയ് அப்படின்னு ഭഗവാൻ ഉപദേശിച്ച് അനുഭവപ്പെടുത്തി കൊടുത്ത് വിശ്വാസം വരുത്തുறதுக்காയിട്ട് വിശ്വരൂപത്തെയും കാട്ടിക്കൊടുത്തേളേ. അർജുനനോട് அந்த தயக்கம் எல்லாத்தையும் பகவான் மாற்றி கொடுத்துட்டேளே. கிருஷ்ணா பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். துவம்கலு பகவானே நீங்கள் ஆகட்டும் ജിഷ്ണോഹോ സൂതഹ അർജുനനോട് സാരഥിയായിട്ട് സമരമുഖേ യുദ്ധഭൂമിയിലെ യുദ്ധം ആരംഭിக்கிறதுக்கு அந்த டைம்ல வீரம் தம் வீரனான அர்ஜுனனை பந்துகாதே ദയാലും ബന്ധുക്കളെ നിഗ്രഹിക്കുന്നതിൽ കൊഞ്ചം കൂടെ താല്പര്യമില്ലാക്കി ബന്ധുക്കൾക്കിട്ട കാരുണ്യം വന്ന് അർജുനന് ഖിന്നം അതിനാലെയേ അവനോട് മനസ്സിലെ സങ്കടം വന്നിട്ട് அப்படி சங்கடபாவத்தோடு கூடி இருக்கிற அர்ஜுனனை வீட்சியா பார்த்துட்டு ஐ சகே ஹலோ மித்திரமே இதம் கிம் இது என்னவாக்கும் இது இப்படி அயம் இந்த ஆத்மா நித்யா அழிவில்லாததாக்கும் ஏகஹா அத்வைத பாவத்தில் இருக்கிறதாக்கும் அத்ரா அப்படியாக்குமானா வத்யஹா கஹா വധിക്കപ്പെടുന്നവൻ ആര് ഹന്താ കഹ
வதிக்கிறவன் ஆறு, எல்லாம் ஒன்னாக்கும் அப்படிங்கிற அத்வைத பாவத்துல பேதபாவம் அப்படிங்கிறது இல்லையே. ஆரும் ஆரையும் கொல்லறதில்லை, ஆரும் ஆராலையும் கொல்லப்படுறதும் இல்லை. சரீரத்துக்காக்கும் நாசம், ஆத்மாவுக்கு நாசம் அப்படிங்கிறது இல்லை தது. அதனால இஹா இந்த யுத்த பூமியில வதபியம் அவளையெல்லாம் கொல்லறதுக்கான பயத்தையெல்லாம் பிரேத்யா உபேட்சிச்சுட்டு மை அர்ப்பித ஆத்மா என்னில மனச அர்ப்பிச்சுண்டு தர்மியம் யுத்தம் சரா സ്വധർമാനുഷ്ഠാനமான சத்திரிய தர்மமான யுத்தத்தை செய். தர்மம் அப்படிங்கிறது பகவானாக்கும், பகவான் அப்படிங்கிறது தான் ஸ்வதர்மம் அப்படிங்கிறது. இது இப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு பகவான் விஸ்வரூபம் தர்ஷயன், விஸ்வரூப தர்சனத்தை காட்டி கொடுத்தேளே. എന്നിട്ട് பிரகிருதியும் ஆல்ரெடி இருந்த மாதிரி அர்ஜுனனை அனயதாக தைரியசாலியாக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளவனாக்கி தீர்த்தேள் பகவானே அர்ஜுனனை நீங்கள். 7வது ஸ்லோகம். மனசு தளரத்தையெல்லாம் பகவானை நினைச்சானா பகவான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கலைஞ்சு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துடுவர். அதுக்கப்புறம் பக்தோத்தமனாயிட்டு பகவானோடு அந்த பூபாரத்தை இல்லாம பண்ற தாற்பயத்தோடு கூடினவனான பீஷ்மர் யுத்த ஆரம்பம் முதல்க்கு ഡെയിലി 10,000 രാജാക്കളെ കൊന്നു വീഴ്ത്തற பீஷ்மரோடு சரங்களால அர்ஜுனன் டயர்டானதை பார்த்துட்டு கோபம் ரொம்ப வந்த மாதிரி ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன சத்தியத்தை மறந்த போல பகவான் சுதர்சன சக்கரத்தை தூக்கி பிடிச்சிட்டு பீஷ்மர் கிட்ட ஓடினார். உடனடியா பீஷ்மர் திருக்கையால பகவானோட திருக்கையால இறந்து போறதுக்கான அந்த சாட்டிஸ்பாக்சனோடு கூடிட்டு கையை கூப்பி நமஸ்காரம் பண்ணி நிக்கிறத பார்த்துட்டு பகவான் பீஷ்மரை கொல்லாதக்கு சந்தோஷத்தோடு கூடிட்டு திரும்பி நடந்த. பட்டதிரி ஒவ்வொரு விஷயமாயிட்டு இப்படி ஞாபகப்படுத்தி பகவான் கிட்ட பேசிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் ஆயுதம் கையில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பகவானும், பகவானை விட்டு நான் ஆயுதத்தை எடுப்பிப்பேன் அப்படின்னு பீஷ்ம பிதாமகனும் கௌரவ சபையில பிரதிஜை பண்ணியிருந்தா. காருண்யமூர்த்தியான பகவான், பக்ததாசனான பகவான் பீஷ்மர் அப்படிங்கிற தன்னோடு பிரிய பக்தனோடு வாக்க பாழ்வாக்காக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு பீஷ்மரோடு வாக்கு அது நடக்காம போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு பகவானோட பிரதிஜைய தவற விட்டாள். அதனாலேயாக்கும் ஆயுததாரியாயிட்டு பகவான் பீஷ்மர் கிட்ட ஓடி போனாள். தோல்வி அப்படிங்கிறதோ சக்சஸ் அப்படிங்கிறதோ பகவானோட ஹார்ட்ல டச் பண்ணவே செய்யாது. பகவானுக்கு தோல்வி அப்படின்னும் ஜெயம் அப்படிங்கிறதும் ஒன்றும் இல்லை. பீஷ்மரோட தோல்வி பீஷ்மருக்கு தாங்கிறதுக்கு சாதிக்காது அப்படிங்கிறதுனால பீஷ்மர் ஜெயிச்சுக்கட்டும் அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணினார். அதா அர்ஜுனனுக்கு தைரியம் கொடுத்ததுக்கு அப்புறம் விஸ்வரூப தர்சனத்துக்கு அப்புறம் பக்த உத்தம் சே பீஷ்மே, பக்தர்களில உத்தமனான பீஷ்மர் தவா உங்களோடு தரணி பரம் பூமியோடு பாரம் க்ஷேபா இல்லாம பண்றது அப்படிங்கிறதுல கிருத்திய ஏக சக்தே ஒரே ஒரு காரிய விசாரத்தோடு கூடிட்டு துஷ்ட நிகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்போடு கூடிட்டு நித்தியம் நித்தியம் டெய்லி அவனி பிரத அவனி விபிந்ததி 10,000 ராஜாக்களை கொண்டுட்டே இருக்கிறத பார்த்தேச்ச அர்ஜுனனும் பிராப்த சாதே தளருகையும் செஞ்சோன துவம் பகவானே நீங்கள் நிசஸ்திர பிரதிஜாம் விஜகது ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற பிரதிஜைய வேண்டான்னு வச்சுட்டு அரிவரம் தாரையன் சுதர்சன சக்கரத்தையும் தெரிச்சுண்டு குரோதசாலி இவா கோபம் வந்தவன மாதிரி நடிச்சுண்டு ஆதாவன் பீஷ்மர் கிட்ட ஓடி போனோன
அதோ அந்த டைம்ல பிராஞ்சலியும் கைகளை கூப்பி தொழுதுண்டு நதசிரசம் தலைய குனிச்சு நின்றுட்டு இருக்கிற தம் பீஷ்மரை வீட்சியா பார்த்துட்டு மோதாது சந்தோஷத்தோடு கூடிட்டு அபாகாஹா திரும்பி போகவும் செஞ்சேளே. 8வது ஸ்லோகம். துரோண யுத்தத்துல ஆனையோடு மேல உட்கார்ந்துண்டு யுத்தம் செஞ்ச பகதத்தன் அர்ஜுனனோடு நேர பிரயோகிச்ச வைஷ்ணவாஸ்திரத்தை நீங்கள் நெஞ்சில ஏற்று வாங்கிண்டு அதுக்கப்புறமா ஆதித்ய பிம்பத்தை சுதர்சனத்தால மறைச்சு ஜெயத்ரதனை கொல்ல வச்ச கர்ணன் நாகாஸ்திரம் அனுப்பினோன்னு தேர பூமியில தாழ்த்தி கிரீடம் மாத்திரம் கட்டாயி போற மாதிரி அர்ஜுனனை காப்பாற்றவும் செஞ்சல். அப்படி இருக்கிற பகவானே, பகவான் பாண்டவர்களுக்காக என்னெல்லாமக்கும் செஞ்சு கூட்டினது. பகவத் கருணை அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு. பகவத் கோபம் இல்லாம ஆக்கிறதுக்கு பீஷ்மர் பகவானை நமஸ்கரிச்சத நம்ம 7வது ஸ்லோகத்துல பார்த்தோம். பகவான் பீஷ்மரை கொல்லாம திரும்பி நடந்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த ஸ்லோகம் வேற கதையை சொல்றது. துரோணஸ்ய யுத்தே, துரோணனுமாയിട്ടുള്ള யுத்தத்துல ஹஸ்தி ஆனையோடு மேல ஸ்திர ரண பகதத்த ஈரிதம், ஆனை மேல ஸ்ட்ராங் ஆயிட்டு உட்கார்ந்து யுத்தம் செய்யற பகதத்தனால அனுப்பின வைஷ்ணவ அஸ்திரம் நாராயண அஸ்திரத்தை வட்சசி நெஞ்சில ஆதத்தா பகவான் ஸ்வீகரிச்சார். ஸ்ரீவல்சம் அப்படிங்கிற மருக மாதிரி அலங்காரமாயிட்டு பகவான் வைஷ்ணவாஸ்திரத்தை ஸ்வீகரிச்சார். சக்கரஸ்த அப்படின்னா சுதர்சன சக்கரத்தால, சக்கரஸ்த கிதா ரவி மகாஹா, சுதர்சன சக்கரத்தால சூரிய தேஜஸ மறைச்சிட்டு சிந்துராஜம் சிந்துராஜாவான சிந்து தேச ராஜாவான ஜெயத்ரதனை பிரார்த்தையது இல்லாம பண்ணிட்டேள் பகவான். நாகாஸ்திரத்தால கர்ணமுக்தே, கர்ணன் அர்ஜுனனுக்கு நேர தொடுத்து விட்ட அம்பு சிதிம் பூமிய அவனமயன் நன்னா கீழே தாழ்த்திட்டு தத்ர அபி அங்கேயும் பார்த்தம் அர்ஜுனனை கேவலம் கிருத்த மௌலிம் வெறும் கிரீடம் மட்டும் முறிக்கப்பட்டவனாயிட்டு கர்ணனோடு அம்பு அர்ஜுனனோட சிரச முறிக்காதக்கி அந்த கிரீடத்தை மட்டும் முறிச்சு போட்டது. தலையறுக்காதக்கி கிரீடம் மட்டும் முறிக்கப்பட்டவனாயிட்டு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு கூடி போன மாதிரி ஆயிட்டு தத்ரே திராணனம் செஞ்சேளே பகவானே, நீங்கள் அர்ஜுனனை காப்பாத்தினேளே பகவானே. பகவானே நீங்கள் பாண்டவர்களுக்காயிட்டு கிம் இவா ந அகார்ஷீத், என்னெல்லாமாக்கும் செஞ்சு கொடுக்காம இருந்திருக்க கிருஷ்ணா. அவளுக்கு வேண்டதெல்லாம் பகவான் செஞ்சு கொடுத்ததாலே ஆக்குமே கௌரவர்களுக்கு பாண்டவர்களை தோக்கடிக்கிறதுக்கு சாதிச்சது.
9வது ஸ்லோகம். யுத்த ஆரம்பத்திலேயே தீர்த்தயாத்திரை கிளம்பிப்போன பலபத்ரன் நைமிஷாரண்யத்திலே எத்திச்சேர்ந்தோன பலபத்ரனை பார்த்து எந்திருக்காம இருந்த சூதன் கிட்ட கோபிச்சு அவனை கொன்னு அந்த ஸ்தானத்துல அவனோடு புத்திரனை நியமிச்சு எல்லா அமாவாசையிலையும் நடத்தி வர யாகத்தை முடக்கின வல்கலாசுரனை கொன்னு யாகரட்சை செஞ்சதுக்கு அப்புறம் நிறைய தீர்த்த ஸ்தானங்களில ஸ்நானம் செஞ்சு யுத்த அவசானத்துல திரும்பி வந்து பீமனும் துரியோதனனுமாயிட்டு கதாயுத்தம் செய்யற நதி தீரத்துல வந்து சேர்ந்தார். அந்த யுத்தம் நிறுத்தி வைக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு துவாரகைக்கு திரும்பி போகவும் பலபத்ரன் செஞ்சார். சகலு ஹலதரஹா கலப்பை ஆயுதமாயிருக்கிற பலராமன் ஆகட்டும், யுத்த ஆதவ் யுத்தம் தொடங்கின நேரத்துல அந்த யுத்தத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாதக்கு தீர்த்தகாமி புண்ணிய நதியில ஸ்நானம் பண்றதுக்கு போயிட்டு நைமிஷ கஷேத்திரம் நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல ரிச்சன் போய் சேர்ந்துட்டு அப்பிரத்யுத்தாயி எழுந்திருந்து நின்று பகுமானிக்காத்த சூதக்ஷயகிருது சூதனை வதிச்சுட்டு அதுக்கப்புறம் தத்பதே அந்த சூதன் அப்படிங்கிற அவரோடு ஸ்தானத்துல புத்திரனானவனை சூதனாயிட்டு நியமிச்சுட்டு சுதம் கல்பயித்வா புத்திரனை நியமிச்சுட்டு சவுனகன் அப்படின்னு பேர் இருக்கிற புத்திரனை சூதனாயிட்டு நியமிச்சுட்டு நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல பெரிய சத்திரம் நடக்கிறது. சூதன் மட்டும் வியாச சிஷ்யனான ரோமஹர்ஷணன் அப்படிங்கிற சூதன் மட்டும் எந்திருந்து நின்று ரெஸ்பெக்ட் பண்ணலை. அகங்காரம் இல்லாதாக்கிறதுக்கு ரோமஹர்ஷணனை பலராமன் வதிச்சார். கையில இருக்கிற தர்பையோடு எஞ்சினால சூதனை கொன்னார். புத்திரனை சூதனாயிட்டு ரோமஹர்ஷணனோடு புத்திரனான சவுனகனை சூதனாயிட்டு நியமிச்சார். பர்வணி அமாவாசி நாளுகளில வந்து யஜ்ஞம் பிதிருயஜ்ஞம் முடக்கிற பல்வலன் அப்படிங்கிற அசுரனை பரிதளையன் வதிச்சிட்டு ஸ்நாத தீர்த்தகா மறுபடியும் நிறைய தீர்த்த ஸ்நானங்கள் நடத்திட்டு ரண அந்தே யுத்த அவசானத்துல சம்பிராப்தகா திரும்பி வந்தேளே. பலபத்ர சுவாமி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு அம்சாவதாரம் தான். அந்த பலபத்ர சுவாமி இந்த யுத்தத்துல ஒன்றும் பார்ட்டிசிபேட் பண்ணாதக்கு யுத்தம் ஆரம்பிக்கிற டைம்ல நைமிஷாரண்யத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தீர்த்தாடனங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுத்தம் முடியற டைம்லயாக்கம் அங்க திரும்பி வந்தது. பீம துரியோதன ரணம் அந்த கதாயுத்தத்துல ஆசிரமம் வீட்சியா அவசானிக்கிறது இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு தேபுரி பகவானோடு துவாரகாபுரிக்கு பலராமன் யாதகா திரும்பி போனாரே. 10வது ஸ்லோகம். யுத்தத்துல தோத்து போற அந்த கோபத்துல ஆழ்ந்த உறக்கத்துல இருந்த பாஞ்சாலி புத்திரர்களை ஏமாத்தி கொன்னதால உள்ள பாபத்தால புத்தி கெட்டு போன அஸ்வத்தாமா அந்த அஸ்வத்தாமாவை அர்ஜுனன் எதிர்த்து நின்னார். அஸ்வத்தாமா விட்ட பிரம்மாஸ்திரத்தை நீங்கள் சொன்னதால அதுக்கு வேறொரு அஸ்திரம் அனுப்பி விட்டு அர்ஜுனன் அந்த பிரம்மாஸ்திரத்தை தடுத்து நிறுத்தினான். அர்ஜுனன் அஸ்வத்தாமாவோடு சிரோரத்னத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம்
ரொம்ப ரொம்ப கோபம் வந்த அஸ்வத்தாமா பாண்டவர்களோடு வம்சவிச்சேதம் நடத்துறதுக்காயிட்டு அனுப்பின பிரம்மாஸ்திரம் உத்தரையோடு கர்ப்பத்தில் பிரவேசிச்சோன்னு, பகவானே கிருஷ்ணா, நீங்கள் அந்த கர்ப்பத்தை ரட்சிக்கிறதுக்கு ஒரு பெருவிரல் மட்டும் சைஸ் இருக்கிற சக்கரத்தையும் கையில வச்சுண்டு, பெருவிரல் மட்டும் சைஸ்ல இருக்கிற நீங்கள் சுதர்சன சக்கரத்தையும் கையில தரிச்சுண்டு அந்த கர்ப்பத்துல கிடந்து அந்த கர்ப்பத்தை காப்பாத்தினேள் அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆக்குமே. விபோத்வம், பகவானே நீங்கள் உத்தரா கர்ப்பத்துல பெருவிரலோളം வலுப்பத்துல கடந்து கையில சுதர்சன சக்கரத்தையும் வச்சுண்டு கடந்து அபிமன்யு புத்திரனான பரீட்சித்த காப்பாத்தினேளே அப்படின்னாக்கும் பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். சம் சுப்தே, நன்னா தூங்கி படுத்துட்டு இருந்த திரௌபதேய க்ஷபணஹததியம், திரௌபதியோடு புத்திரர்களை கொன்னுகளஞ்ச துஷ்டனான திரௌணீம், அஸ்வத்தாமா கிட்ட துரோணாச்சாரியரோட புத்திரன் கிட்ட ஏத்தியா எதிர்த்து நின்னுட்டு தன் முக்தம் அஸ்வத்தாமா அனுப்பின பிரம்மாஸ்திரத்தை தொதுக்தியா பகவான் சொன்னதனுசரிச்சுட்டு விஜயஹா அர்ஜுனன் சமாஹிருதா நன்னா திருப்பி எடுத்தார். அந்த பிரம்மாஸ்திரத்தை நிர்வீரியமாக்கினார். மௌலி ரத்னம் ஜஹ்ரேஜா, அஸ்வத்தாமாவோடு சிரசில இருக்கிற சூடாமணிய பறிச்செடுத்துட்டு அவனை போக வச்சார். புனஹா அபீஜா, மறுபடியும் திரும்ப கூடியும் பாண்டவானாம் உச்சித்தியை, பாண்டவர்களோடு குலநாசத்துக்காயிட்டு அஸ்வத்தாமா அனுப்பின அஸ்திரே உத்தரா கர்ப்பம் விசதி, உத்தரையோடு கர்ப்பத்துல பிரம்மாஸ்திரம் பிரயோகிச்சோனே சர்வவியாபியான பகவானே ஹே விபோ, பட்டதிரி கூப்பிடுறார் பகவானே, பகவானே விபோ துவம், நீங்கள் அங்குஷ்ட மாத்திரஹா, ஒரு பெருவிரலோடு சைஸ்ல அனிமா அப்படிங்கிற சித்தி உபயோகிச்சு சின்ன ரூபமாயிட்டு மாறிட்டு சக்கரபாணிகி, சுதர்சன சக்கரதாரியான நீங்கள் ரட்சன், உத்தரா கர்ப்பத்துல இருக்கிற பாண்டவ வம்ச பரம்பரையில இருக்கிற பரீட்சித்தை ரட்சிக்கிறதுக்காயிட்டு ஜடர மகா கிலா, உத்தரா கர்ப்பத்துல பிரவேசனம் செஞ்சேலே. 11வது ஸ்லோகம். போர்க்களத்துல சரசயனத்துல சரசையில படுத்துட்டு இருக்கிற சொச்சந்த மிருத்யுவான பீஷ்மர், அவரோட விருப்பப்படிதான் மரண டைம் அவருக்கு செலக்ட் பண்றதுக்கு சாதிக்கும். அவர் எந்த டைம்ல இறந்து போலாம் அப்படின்னு மரண சமயத்தை அவருக்கு செலக்ட் பண்றதுக்கான ஒரு வரத்தை அவரோட அப்பா சந்தனு பீஷ்மருக்கு கொடுத்திருந்தார். அதனால போர்க்களத்துல சரசையில படுத்துண்டு அவரோட விருப்பப்படி இறந்து போறதுக்கான அந்த டைமை எதிர்பார்த்துண்டு உத்தராயணத்தை எதிர்பார்த்துண்டு படுத்துட்டு இருந்த பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு பிரவிற்த்தி நிவர்த்தி தர்மங்கள் எல்லாம் உபதேசிச்சதுக்கு அப்புறம் பகவானை பார்த்துட்டே இருக்கிறத பிரேம லட்சணையான அந்த பக்தியோடு மகாத்மியம் ஒன்னினால மட்டுமே நிஷ்கல பிரம்மாவஸ்தைய, அதாவது மோட்சத்தை பிராபிச்சார். அதுக்கப்புறம் சகல ஆக்ரகங்களையும் சாதிச்சவனான தர்மபுத்திரரை விட்டு உத்கிருஷ்டமான 3 அஸ்வமேத யாகங்களை செய்ய வச்சார் பகவான். அதுக்கப்புறம் பகவான் துவாரகைக்கு எழுந்தள்ளினர். அப்படி இருக்கிற குருவாயூரேஷா, பகவானே நீங்கள் என்ன சர்வ ரோகங்களிலிருந்தும் காப்பாற்றணுமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றார். சொச்சந்த மிருத்யுஹு, ஸ்வயம் எப்ப மரிக்கணும் அப்படின்னு உயிர் பிரியணும் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு ஆன வரம் கிடைச்சிருக்கிற பிதாவான சந்தனு கிட்டேந்து வரம் கிடைச்சிருக்கிற சஹ பீஷ்மஹா, அந்த சிரேஷ்ட வரம் கிடைச்ச பீஷ்மர் பீஷ்ம பிதாமகா தர்மசூனோஹோ, தர்மதேவ புத்திரனுக்கு அகிலம், தர்மதேவரோடு புத்திரனாக்கும் தர்மபுத்திரர், அவருக்கு அகிலம் எல்லா தர்ம ஔகம் தர்மசாஸ்திரங்களையும் அபிததது சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் துவாம் பஷ்யன், பகவானை பார்த்துட்டு பக்தி பூம்னா, பக்தி ஜாஸ்தி ஆயிட்டு ஏவா, பக்தி ஜாஸ்தி ஆயிட்டே தான் சபதி திடீர்னு நிஷ்கல பிரம்ம பூயம் நிர்குண பரபிரம்மத்துல யயோ
ലയിച്ചത്. ഭീഷ്മരോട് ജീവൻ ഉത്തരായനവും കാത്ത് அப்படி படுத்துட்டு கடந்து ഭഗവാനെ കണ്ട നൊടിയിലെ ഭഗവാനിലെ ഭീഷ്മരോട് ജീവൻ ലയിച്ചത്. ഭീഷ്മருக்கு மோட்சம், அந்த சாயுஜ்ய முக்தி கிடைச்சது. அதுக்கப்புறம் பூர்ணகாமம் தர்மஜம், தர்மபுத்திரரோட எல்லா ஆக்ரகங்களும் பூர்த்தியானதால அதிமகிதைகி டாப் மோஸ்ட் சிரேஷ்டதை இருக்கிற த்ரிபிகி 3 அஸ்வமேத யாகங்களை சம்யாஜ்ய நன்னா செய்ய வச்சார் பகவான். துவாரகாபுரிக்கு சம்பிராப்தா திரும்பி போன துவம் பகவானே, நீங்கள் பவனபுரபதே குருவாயூரில் வாழற வெண்ணக்கண்ணா, தாமரக்கண்ணா, குரூரமக்கண்ணா, பூந்தானக்கண்ணா, மாம் என்ன சர்வரோகாத் பாஹி எல்லா அசுகங்களிலேந்தும் காப்பாத்தனமே, மனதுக்கங்களிலேந்து காப்பாத்தனமே, ശരീര സംബന്ധமான துக்கங்களிலேந்து காப்பாத்தனமே, எல்லாவித துக்கங்களிலேந்தும் காப்பாத்தனமே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பட்டதிரி இந்த 86வது தசகத்தை முடிக்கிறார்.